வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்கிட்ட பணம் அதிகமாக இல்லை, முதலீடு போடுறதுக்கு என்கிட்ட பணம் அதிகமாக இல்லை, என்னால் அதிகமான ரிஸ்க்கும் என்னால் எடுக்க முடியாது, ஒரு பேசிக் நாலேஜும் எனக்கு சரியாக தெரியலை, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, அதெல்லாம் எப்படி என்னால் செக் பண்ணுறது, கம்பெனிஸை ரெகுலராக என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும், பட் ரிஸ்க் இல்லாமல் பெரிய முதலீடு இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணணும், ஒரு லாங் டேர்முக்கு நான் ஏதாவது நான் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஸ் அப்படின்னா பெஞ்ச்மார்க் ட்ரேடட் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். இப்போ இது ரெண்டு வகையாக பிரியப்படுது. இன்னொன்று நிஃப்டி பீஸ், இன்னொன்று லிக்விட் பீஸ். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இது டாப் 50 ஸ்டாக்ஸ் எடுத்துப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ். இப்போ நிஃப்டி இண்டெக்ஸில் பார்த்தோம்னா ஒரு நிஃப்டி 50 சொல்லுவோம் இல்லையா, அதில் டாப் 50 ஸ்டாக்ஸ் எடுத்துப்பாங்க. ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தோம்னா 2000 இருக்கும், இன்னொரு ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தோம்னா 10,000 இருக்கும், இன்னொரு ஸ்டாக் பார்த்தா வெறும் 100 rupees இருக்கும். இப்போ கம்பெனி நல்லா இருக்கு, பட் என்னால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட போதிய அமௌண்ட் இல்லை. ஏன்னா அதோட ஒரு ப்ரைஸ், ஒரு ஷேரோட ப்ரைஸ் விலையே பார்த்தோம்னா 5,000 இருக்கு, என்னால் அதை ஆஃபர் பண்ண முடியாது. பட் எனக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த கம்பெனி மேலே அப்படின்னு நினச்சா கூட நம்மளால பண்ண முடியாது, அவங்க கிட்ட கேபிட்டல் இருக்காது பெருசா. ஸோ இந்த கேப்பை எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்னு நினைச்சு கொண்டு வரப்பட்டது தான் நிஃப்டி பீஸ். இந்த நிஃப்டி பீஸ்ல பார்த்தோம்னா எல்லா ஸ்டாக்ஸ், இந்த டாப் 50 ஸ்டாக்ஸோட இதுவுமே இருக்கும். அந்த நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அதை அந்த மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவாரு, எந்தெந்த கம்பெனிஸ்ல, இந்த 50 கம்பெனிஸ்ல இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி அவர் பண்ணுவாரு. நம்ம ஒரே பேமெண்ட் தான் பண்ணுவோம். அந்த நிஃப்டி பீஸ் இப்போ கரண்டா 193 194 ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போ அதில் ஒரு ஸ்டாக் வாங்குறோம், 193க்கு ஒரு ஸ்டாக், ஒரே ஒரு யூனிட் மட்டும் வாங்குறோம் அப்படின்னா அந்த 193 ஸ்பிளிட் பண்ணுவாங்க 50 ஸ்டாக்ஸோ இல்லை ஃபண்ட் மேனேஜர் என்னென்ன கம்பெனிஸ்ல அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதான் டைவர்சிஃபை. நம்மளோட அமௌண்ட், நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ அதை அவங்க டைவர்சிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நிஃப்டி பீஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இன் சம் சினாரியோ பார்த்தோம்னா அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா நிஃப்டி இண்டெக்ஸ்ல ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கும், பெரிய கம்பெனிஸ் இருக்கும், வால்யூம் சின்ன கம்பெனிஸும் இருக்கும். ஒரு ஹை வால்யூமான ஒரு கம்பெனி ப்ரைஸ் இறங்கிருச்சு, பட் மற்ற கம்பெனிஸோட ப்ரைஸ் நல்லா ஏறி இருக்கு அப்படின்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் அன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக காமிக்கலாம், இல்லை அதிகமாக காமிக்கலாம். பட் நிஃப்டி பீஸ்ல அப்படியே வேற மாதிரி காமிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஃபண்ட் மேனேஜர் எதை ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பெர்சன்டேஜ் மாறும். ஒரு ஃபண்டமெண்டல்ஸே எனக்கு தெரியாது, ஒரு கம்பெனியை என்னால் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதோட க்ரோத்தை என்னால் கணிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, அடுத்து எனக்கு ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடாது, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, பட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிங்கிறது நமக்கு கையில் இல்லை, அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. அடுத்து இது நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்ல. ஐயோ அதே தான், இப்போ நான் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனி இருக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த நிஃப்டி பீஸில் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க நல்ல கம்பெனிஸாக, என்னென்ன கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் இல்லாத கம்பெனிஸை வெளியே எடுத்துருவாங்க. அடுத்து இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, ரெகுலராக வாட்ச் பண்ண தேவையில்ல. ஏன்னா இப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் ஏறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதுவும் ஏறப்போகுது, நிஃப்டி பீஸும் ஏறப்போகுது. அதே மாதிரி இதில் எல்லா கம்பெனிஸும் சேர்த்து தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டிய வேலையை ஃபண்ட் மேனேஜர்ஸே பார்த்துருவாங்க. ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஒரு லாங் டேர்முக்கு தான் நம்ம ஒரு நல்ல ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். இப்போ 2009 பார்த்தோம்னா 30 rupeesக்கு நிஃப்டி பீஸ் கிடைச்சது. 2022 ஜான்வரியில் 223 rupees வரைக்கும் மேலே போயிருக்கு. இப்போ கரண்டாக ஒரு 190 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா நம்ம இப்போ 2009 ஒருத்தர் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு நிஃப்டி பீஸில் அப்படின்னா 2022 அவரோட அமௌண்ட் 7,40,000 ஆயிருக்கும். அவருக்கு ப்ராஃபிட் மட்டுமே 6,40,000. 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு 12 yearsல எவ்வளோ நமக்கு 6,40,000 நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. அடுத்து லிக்விட் பீஸ் என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் டெப்ட் செக்யூரிட்டிஸ். அவங்க கவர்மெண்ட் டெப்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது டிபினா ட்ரெஷரி பில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க.
இதோட காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபிக்ஸ்டாக தான் சொல்லுவாங்க. ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா 1000 ருபீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு யூனிட் வாங்கினாலும் அது ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் தான். இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு வாங்கினாலும் அதோட ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் தான். ஏன்னா அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ப்ரைஸ்லாம் வந்து மற்ற ஸ்டாக் ப்ரைஸ் மாதிரி ஃப்ளக்சுவேட்லாம் ஆகாது. நீங்கள் இன்னைக்கு வாங்கினாலும் 1000 ருபீஸ் தான், நாளைக்கு வாங்கினாலும் 1000 ருபீஸ் தான். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் இன்னைக்கு வாங்குறேன் 1000 ரூபாய்க்கு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நான் விற்கிறேன்னா அன்னைக்கு 1000 ரூபாய் தானே, இதில் என்ன எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற இதெல்லாம் பார்த்தோம்னா, மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ப்ரைஸ் வேரி ஆகும். அந்த ப்ரைஸ் வேரி ஆகிற டிஃபரன்ஸ் தான் வந்து நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுது. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த மாதம் வந்து நான் ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து வாங்குறேன், ஒரு யூனிட் வாங்குறேன் அப்படின்னா அதோட ஈல்டு தான் வந்து நமக்கு வந்து ரிட்டர்னாக கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் வந்து இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸாக நமக்கு வந்து தருவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 lakh வச்சிருக்கீங்க, 1 lakh வச்சு நீங்கள் வந்து இந்த லிக்விட் பீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 யூனிட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன ஆகும்னா ஒரு 6% வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து யூனிட்ஸாக நமக்கு தருவாங்க. 106 யூனிட்ஸாக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். அது அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 106 அடுத்து நெக்ஸ்ட் இயரில் அந்த 106க்குள்ள 6% நமக்கு என்னவோ அது வந்து நமக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா அந்த 6 யூனிட்ஸ் வந்து நமக்கு லாபம். அதை மட்டும் நம்ம சேல் பண்ணோம்னா நமக்கு 6000 ப்ராஃபிட் அந்த மாதிரி கணக்கு. இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து ப்ரைஸ் வந்து வெரி ஆக போகிறது இல்லை. 1000ங்கிறது ஃபிக்ஸ்டு தான். நமக்கு வந்து இயர் பை இயர் வந்து நமக்கு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்க போகுது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கே இல்லாத ஒரு விஷயம். லாங் டேர்முக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சின்ன சின்ன அமௌண்ட் வர்றப்பெல்லாம் வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு யூனிட் 2 யூனிட் அது மாதிரி நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு ஒரு 20 இயர்ஸ் அப்புறம்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து ஏகப்பட்ட யூனிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிக்விட் பீஸுங்கிறதே வந்து எதுக்குன்னா நமக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து சேல் பண்ணிட்டு நம்ம அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிஃப்டி பீஸ் வர்சஸ் லிக்விட் பீஸ். இப்போ நிஃப்டி பீஸுங்கிறது வந்து ஈக்விட்டியில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நிஃப்டி பீஸுங்கிறது வந்து ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தருவாங்க. லிக்விட் பீஸுங்கிறது வந்து டெப்ட், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கடன் பத்திரங்கள், இந்த மாதிரி ட்ரெஷரி பில்ஸு அந்த மாதிரி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தருவாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபிக்ஸ்டு டெபாசிட் வர்சஸ் லிக்விட் பீஸ். அதில் பார்த்தோம்னா லிக்விட் பீஸும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 6% நமக்கு ரிட்டர்ன் தராங்க. ஒரு 6000 நமக்கு வந்து 1 lakh பண்ணுறோம், நமக்கு ஒரு 6000 கிடைக்குது. பட் இதே தான் எனக்கு வந்து எஃப்டிலையும் வந்து 5.5% 6% தராங்க. மோரார்லெஸ் வந்து ரெண்டுமே சேம் தானே, இதில் என்ன எனக்கு பெருசாக லாபம் வரப்போகுது அப்படின்னா, இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிடுவீங்க. அதை வந்து நீங்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அவங்க வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சர்டன் பீரியட் போடுவீங்க, 5 இயர்ஸோ 2 இயர்ஸோ அது மாதிரி போடுவீங்க. அதுக்கப்புறம் அது வந்து ரிட்டர்ன் எடுத்துருவீங்க. லிக்விட் பீஸில் எப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு போடுறீங்க, திரும்ப நாளைக்கு போட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கே கூட எடுத்துக்கலாம். இல்லை அடுத்த வருஷம் உடனே எடுத்துக்கலாம். அதை சீக்கிரமாக நீங்கள் வந்து லிக்விடாக மாற்றிடலாம். அந்த கேஷ் வந்து லிக்விட் கேஷாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்கள் அசட்டை வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து லிக்விட் கேஷாக மாற்றிக்கிறது தான் வந்து லிக்விட் பீஸ். இன்னொன்று என்னென்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து நீங்கள் வந்து 1 lakh போடுறீங்க அப்படின்னா அந்த 1 lakh ஃபுல்லாகவே நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா. பட் லிக்விட் பீஸில் வந்து இப்போ நான் ஒரு 1 lakh அதே 1 lakh வந்து எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு இதில் 50,000 மட்டும் எனக்கு வேணும்னா அதுக்கான யூனிட்ஸை மட்டும் நீங்கள் செல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மீதி 50,000 வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து சேஃபாக இருக்கும். அது வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து லிக்விட் பீஸில் இருக்குது. லிக்விட் பீஸில் வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் எதுவும் மேக்ஸிமம் பிடிக்க மாட்டாங்க. இந்த ஸ்டாம்ப் டியூட்டி அப்புறம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் பிடிச்சிருப்பாங்க இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க வைக்கிறீங்கன்னா. பட் இந்த லிக்விட் பீஸில் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வந்து எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. 1000 ருபீஸ் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து நான் சொல்லும் போதே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எந்த ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸும் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து பண்ணலாம். லாங் டேர்ம் நமக்கு எப்போல்லாம் வந்து சின்ன சின்ன காசுலாம் கிடைக்குதோ அதை வந்து நம்ம ரெகுலராக இதில் வந்து எஸ்ஐபி மூலயமா நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். இல்லை நம்மளே வந்து இந்த மாதம் ஒரு 5000 ரூபாய் என்னால் போட முடியும், நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னால் வந்து ஒரு 10,000 நல்லா பண்ண முடியும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு ஒரு சின்ன சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். நமக்கு ரிஸ்க்கும் கம்மி. நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 60 ஏஜில் வந்து நம்ம ரிட்டையர்ட் ஆக போகிறோம், நமக்கு வந்து பென்ஷன் இல்லை. ஸோ இதை நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒரு 5,000 நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு 60 இயர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் எடுக்கலாம்.
இது வந்து கன்ஃபார்மாக எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட்டில் முடியும், ஒரு ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு மார்க்கெட்டே டவுனாக இருந்தது, நிஃப்டியே டவுனாக இருந்தது அப்படின்னா எனக்கு லாஸ் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்தியாவோட வளர்ச்சியை பொறுத்து தான் வந்து இந்த நிஃப்டி பீஸ் எல்லாமே இருக்கு. இந்தியா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு பொருளாதாரம், இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நிஃப்டி ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் ஒரு 40-50 ருபீஸில் ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வந்து 18,000 19,000 போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு ஏறுமுகமாக தான் இருக்கும். இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வளர வளர கண்டிப்பாக நம்மளோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற்ற முடியாத ஒரு ஒன்று. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பியூர்லி வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களோட பணம், ஸோ நீங்கள் தான் யோசித்து முடிவெடுக்கணும். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதையும் ஃபைனல் டெசிஷன் எடுக்கக்கூடாது. நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நிறையா பேர்கிட்ட வந்து கற்றுக்கணும். உங்கள் லாங் டேர்முக்கு எது நல்லதோ அதுபடி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். மற்றவங்கள டெசிஷன் எடுக்க விடாதீங்க. இது எல்லாமே உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு பண்ணி நீங்கள் தான் வந்து டெசிஷன் எடுக்கணும். டெசிஷன் எடுத்தே ஆகணுங்கிறதுக்காக சீக்கிரமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா யோசித்து பொறுமையாக எடுங்க. நன்றி.